வெல்கம் டு பெண்கள்.com. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாபர் ஆம்லா ஹேர் ஆயிலோட ரிவ்யூ தான். ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்டோட பேக்கேஜிங் பார்த்துடலாம். ரொம்ப நார்மலான பிளாஸ்டிக் பாட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கிடையாது. இதோட ரேட் வந்து 225 ருபீஸ். 450 mlக்கு ஆன்லைனில் இதை விட கம்மியான ரேட்டில் கூட கிடைக்கும். இந்த ஆயிலோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஸ்மெல்லால் ஹெட்டேக் வர்றவங்க கண்டிப்பாக இந்த ஆயிலை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஆயில் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிறனால டெய்லி யூஸ் பண்ண முடியாது. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா ஓவரால் நைட்டு கூட வச்சிருந்து கூட ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஆயிலில் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் எதுவுமே கொடுக்கல. நெல்லிக்காய் பழம் கொடுத்துருக்கறனால ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஆயில் இல்லை. அப்படியெல்லாம் குளிர்ச்சியாலாம் இல்லை இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது. இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுறதுனால 3 பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அப்புறம் லாங்காகவும் ரொம்ப திக்காகவும் வளரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆயிலை நான் ஒரு 2.5 மாதமாக யூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து சேசா ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க. கீழே கூட நான் லிங்க் தரேன். சேசா ஹேர் ஆயிலோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆயில் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அந்த ஆயிலை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஆயிலை கண்டினியூ பண்ணும்போது ரொம்ப ஹேர் லாஸ் ஆச்சு. புதுசாக ஒரு ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணும்போது ஹேர் லாஸ் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறதுக்காக கண்டினியூவாக இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அப்படி இருந்து ஒரு பெரிய நல்ல ரிசல்ட் கிடைக்கல. இந்த ஆயில் எனக்கு அந்த அளவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த ஆயிலை வாங்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக காலி பண்ணி ஆகணுமே சொல்லி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன். இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது எந்த ஷாம்பு யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயில் வந்து வேஸ்ட் ஆஃப் மணி தான் தோணுது. பட் ஆன்லைனில் நான் வாங்கும்போது இதோட ரேட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் அவங்களாம் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை. யாராவது இந்த ஆயிலை யூஸ் பண்ணிங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரிவ்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பிடிக்கல. பிடிச்சிருந்தா நம்ம நிறைய பேசலாம். பிடிக்காததுக்கு என்ன சொல்ல, ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன ஹேர் ஆயில் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.